திருத்தணி பக்கத்துல ஒரு ஐயா சித்தர் ஐயா இருக்காரு. இங்க வந்து கட்டை விரல் சித்தர்கள் வாழ்வதா ஒரு ஒரு நம்பிக்கை. ஐயா இங்க என்ன மாதிரி? ஐதீகம். அனைவருக்கும் அன்புடன் வணக்கம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓம் குரு ஞானபிரமங்கார் சித்தர் ஆலயம். இந்த இடம் திருத்தணியிலிருந்து 10 கிலோமீட்டர் அருகாமையில் இருக்கிறது. இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாசத்துல இருமுறை யாக வேள்வி பூஜைகள் அமாவாசை பௌர்ணமி தோறும் நடைபெற்று வருகிறது. மக்களினுடைய நலனுக்காக 14 வருடமாக செய்து கொண்டு வருகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்ட விரல்கள் சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறதா ஐதீகம். மட்டுமல்லாமல் மகான் குரு அகத்திய மகாமுனிவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து பூஜை செய்துட்டு போயிருக்கிறாரு. இப்போ உள்ள இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வீரபிரம்மங்கார் கடப்பால் அவருடைய ஜீவசமாதி, தாயார் கோவிந்தம்மா இருக்கிறாங்க. இந்த இடத்துல சிறப்புகள் இன்னும் சொல்லப்போனாக்கா என்னன்னு கேட்டிங்கனாக்கா நாகதேவதைகள், ஆகாயப்புற்று ரொம்ப விசேஷம், தோஷங்கள், குலதேவதை தோஷம், கிரக தோஷம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அநேகமான பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஐயா உங்களுக்கு ஜடை எப்ப விழுந்தது ஐயா? இந்த ஜடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இப்போ விழுந்திருக்கிறது 14வது வாட்டி விழுந்திருக்கு. மொட்டை அடிச்சிருமோனா ஜடை போயிடுமா எப்படிங்க ஐயா? 14 வாட்டி நான் மொட்டை அடிச்சிட்டேன். 14 வாட்டி எனக்கு ஜடை விழுந்துக்கிட்டு தான் இருக்கு. ஜடையில யார் இருப்பாங்க பொதுவா? ஆண் தெய்வம் இருக்குமா, பெண் தெய்வம் இருக்குமா? ஜடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ருத்ரனர் இருப்பாரு. ருத்ரன் இருக்கிறது ஐதீகம். 2வது எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அகோர வீரபத்திர காளி, மசான காளி இருக்கிறது ஐதீகம். ஐயா இப்ப உங்க ஜடையை யாராவது பிடிச்சி இழுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆகுமா? ஜடையை பிடிச்சி இழுக்கிறதுனால எதுவும் ஆக போறது ஒன்றும் கிடையாது. 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜடைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை யாரும் தொடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஜடை விழுறது. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இல்லறத்தை விட்டு துறவரை நாடும் போது தான் இந்த மாதிரி விசேஷங்கள் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஜடை வச்சோம்னா உடல் ரீதியா ஒரு பெண்ணோட இருக்க கூடாதா? வாய்ப்பு கிடையாது, இருக்கக்கூடாது. பகவானா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளை அழைச்சிக்கிறாங்க. அழைச்சிக்கும் போதுதான் நம்மளுக்கு ஜடை உழுவுறது, உடல்ல சில விதமான மாற்றங்கள், குடும்பத்தை விட்டு நம்ம தனியா கொண்டுட்டு வர்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பகவானுக்கு நம்ம தேவைப்படுறதுனால அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா நம்மளை தனிச்சு கொண்டுட்டு வந்துடுறாரு. ஐயா இப்ப மரணம் இல்லாத வாழ்க்கை எல்லாம் வாழணும்னு நினைக்கிறாங்க, அப்படி முடியுமா? மரணம் இல்லாத வாழ்வு வாழலாம். எப்படி வாழலாம்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, உடலுக்கு மட்டும்தான் அழிவு. ஆனா அந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா தூய்மைப்படுத்தி பகவானோட ஒன்று சேர்த்து நம்ம வச்சிருக்கிற வரைக்கும் ஆத்மாவுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது. சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து இங்க மனித ரூபத்தில் கடவுள் வந்தது உண்டா? சம்பந்தமே இல்லாத ஆள் வந்து பாத்தீங்கன்னாக்கா மனித ரூபத்தில் அப்படிங்கிறத விட வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா மனித ரூபத்தில் வர்றது அது இயல்பு. இல்லைங்க ஐயா, நீங்க இந்த இடத்துல வச்சிருக்கீங்க, யாராவது சம்மந்தமே இல்லாத ஆள் யாருன்னே தெரியாது, நீங்க தண்ணி கேட்பாங்க, சாப்பாடு கேட்பாங்க, இல்ல படுத்திருப்பாங்க. சம்பந்தம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் சித்தர் வந்திருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து காசில இருந்து வந்தவராம். அவர் வந்து எதர்ச்சா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வழியா போயிட்டு இருக்கும்போது பகவானா என்னை கூப்பிட்டாரு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போதே புல்லரிக்குது. அவரா இறங்கி வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் காசில இருந்து கொண்டுட்டு வந்த தீர்த்தங்கள், பிரசாதங்கள் அதெல்லாம் கொண்டுட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ண சொல்லிட்டு போறாரு. ஐயா நீங்க இத்தனை ஆண்டுகள்ல ஆன்மீக பயணத்துல உங்க கையில எந்த மாதிரி சக்திகள்லாம் உண்டு? உங்களை நீங்க பணக்காரன் ஆக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? முடிஞ்ச வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கடவுளுக்கு சொந்தமானவங்க நாங்க பணக்காரன் ஆக முடியாது. மீதி இருக்கிறவங்களுக்கு பகவானுகிட்ட நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம், பூஜைகள் பண்ணலாம், அவங்களுடைய நலனுக்காக நம்ம பாடுபடலாமே கண்டி நம்ம பணக்காரன் ஆகிறதுக்கு 99% பகவானுக்கு சேவை செய்யணும்னு வந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஐயா இப்ப இங்க எவ்வளவு சர்ப்பங்கள் இருக்கும்? இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 சர்ப்பங்கள் இருக்கு. ஒரு சர்ப்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வயசு ஆகுது, ஒரு சர்ப்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 9 வயசு ஆகுது, ஒரு சர்ப்பத்துக்கு வந்து 8 வயசு ஆகுது. 3 சர்ப்பமும் இங்கதான் இருக்கு. எப்படி வயசை கண்டுபிடிக்கிறீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அது குழந்தையா இருந்துச்சு. நான் 14 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது அவரு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப அவருக்கு சொல்லப்போனா 14 வயசு. ஆனா அவர் இல்ல. அவருக்கு அப்புறம் இருக்கிறவங்க இப்ப 3 பேர் இருக்கிறாங்க. எல்லாமே ஆணா பெண்ணா? இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அத அந்த அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி பார்க்க முடியாது. யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அனுகிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த இடத்துல எந்த ஒரு பூச்சி யாரையும் தீண்டினது கிடையாது. கருந்தேல்லாம் கூட இருக்கா? கருந்தேலு, செந்தேலு, நன்றகப்பா
இது மாதிரி அநேகமான ஒரு உயிரினங்கள் இந்த இடத்துல இருக்கு. ஆனா அவங்க கூட தான் நானும் பகவானுடைய அனுகிரகத்தினால இருந்துகிட்டு இருக்கேன். 3 பேரையும் என்னைக்கானா பார்த்துருக்கீங்களா? 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா பார்த்திருக்கேன். இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ம பால் முட்டை வச்சோம். ஆ, அப்ப வந்து பாத்தீங்கன்னா, வந்து சாப்பிட்டு போனாரு. ஆ, அது பார்த்தோம் நம்ப. ஆ, ஆ. அதனால வந்து பாத்தீங்கன்னா, 3 பேரும் அடாப்டா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க. ரொட்டீனா 3 பேரையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. பொதுவா ஒரு கோயில் உள்ள போம்போது டப் டப்புன்னு தட்டிட்டு போவாங்க. நீங்க எப்படிங்க ஐயா? இது பாத்தீங்கன்னா, இது சித்தர் ஆலயம். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா, அது சில சாங்கிய பரிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா, சாங்கிய பிரகாரம் செய்றாங்க இல்லைங்களா? ம். இது சித்தர் ஆலயங்கும்போது வந்து நம்ம இதுக்குள்ளேயே தான் நம்ப இருந்துகிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இதுக்குள்ள வந்து நம்ம தட்டுறது, செய்றது அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. சித்தர்கள பார்த்துருக்கீங்களா? சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆ. டெய்லி அவங்களுடைய அனுகிரகம் கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கு. அவங்களுடைய அனுகிரகத்தினால தான் இன்னைக்கு ஏதோ தொண்டு செய்துகிட்டு இருக்கேன் பகவானுக்கு. இப்போ உங்களுக்கு எப்பாவது விபத்துகள் நடந்து உங்கள காப்பாத்துனது உண்டா? இது ஒரு 2, 3 வாட்டி நடந்திருக்கு. ஆனா 2, 3 வாட்டியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா, பெருசா எனக்கு எந்த ஒரு இடையூறுகளும் ஏற்படல. இந்த ரோட்ல ஏதாவது விபத்துகள் நடக்குதா? இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, பகவான வந்து தரிசிக்க முடியாம போறவங்களுக்கு, அவரு நான் இருக்கிறேன் திரும்பி பாருங்க அப்படிங்கிறது, ம். அவரு எப்பயாவது அவங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் உண்டு. ஆ, ஆ, ஆ. அது நடக்குது. நெறைய வாட்டி நடக்குது. நெறைய வாட்டி நம்ம பார்க்குறோம். ஏன்னா சில நேரத்துல வண்டி பிரேக் டவுன் ஆயிடும். சம்மந்தமே இல்லாம உள்ள வர வச்சுரும் ஒரு ஆள. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த மாரி இருக்கிறவங்கள நெறைய பேர நம்ம கூட்டிட்டு வந்து தண்ணி குடுத்து, அந்த மாரியெல்லாம் வச்சு நம்ம பார்த்து அனுப்பிச்சிருக்கோம். நெறைய பேர் ஆம்புலன்ஸ்ல வர வச்சு கூட, இங்க உட்கார வச்சு அவங்கள ஏத்தி விட்டுருக்கோம். அப்புறம் மேல்பட்டு அவங்க நல்லாயிட்டு வந்த ஒருபாடு, சாமி தான் என் உயிர காப்பாத்தி குடுத்துருக்காரு. சாமியுடைய அனுகிரகம். அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. பைரவர்கள் நெறைய இருக்காங்களா? இங்க பைரவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நம்ம தினமும் 3 வேளையும் சாப்பாடு குடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆ, ஆ, ஆ. அமாவாசை பௌர்ணமியும் வந்து பார்த்தீங்கன்னா, வர மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச அன்னதானம் செய்துக்கிட்டு தான் இருக்கோம். ஐயா இப்ப ஒருத்தன் ஜீரோவுல இருக்கிறான். ஆ, வாழ்க்கையே வெறுத்து போய் சாவணும்னு முடிவு பண்ணிட்டான். அவன காப்பாத்தி எத்தன நாள்ல விடுவீங்க? குறைஞ்சபட்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நாள் கணக்குங்கலாம் ஒண்ணும் தேவையே கிடையாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, டைமிங் நிமிஷமே எடுத்துக்கலாம். ஆ, இப்போ 24 மணி நேரம் நம்ம எடுத்துக்கலாம். ஆ, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஆ, ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்துக்கலாம். ஆ, பட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்களுடைய கிரக கர்மாக்கள பொறுத்து தான். ஆ, ஆ, ஆ. அவங்க கிரக கர்மாக்கள். இப்ப எல்லாருக்குமே எடுத்துக்கிட்டோம்னா, கிரக கர்மாக்கள்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த கிரக கர்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தீர்வக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வரும்போது நம்மள சந்திக்கிறாங்க. சந்திக்க வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய கர்மாக்கள் தீர்றதுக்கு நம்மளுக்கு வந்து பகவான் ஒரு அச்சுறுத்தல் பண்ணறதுனால அவங்க வந்துடுறாங்க. அப்ப அவங்க கிரக கர்மாக்கள வந்து நம்ம தீர்க்கறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு குடுக்குறாங்க. இங்க வரும்போது நடந்து வந்துட்டு வாழ்க்கை வெறுத்து போய் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு வந்தேன். இங்க வந்து ஐயா கிட்ட வந்து போனதுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வந்தது. போய் ஃபேமிலியோட இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? 16 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனைவி, குழந்தை குட்டிங்கள எல்லாருமே வெட்டிட்டு ரூ. 200 சேர்த்திருக்கோம். 9 வருஷங்களா வந்து பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டி பிள்ளைங்க கூட சேராம இருக்கிறவங்களையும் சேர்ந்திருக்காங்க. ம். 2வது திருமணம் ஆகாதவங்களுக்கு, அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. ம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற சுவாமி நம்ம அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, நம்ம செய்யற பூஜையினுடைய புண்ணிய பூஜா பலன். மக்கள் புண்ணியத்துக்காக, மக்களுடைய அனுகிரகத்துக்காக நம்ம செய்றோம். இப்போ இது வருங்காலத்துல என்னவா ஆகும்னு உங்களுக்கு தோணுது, நெனப்பு வருது? ஓகே. நல்ல விஷயம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வருங்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழிபாட்டு ஸ்தலமா வரணுங்கிறது என்னுடைய ஆசை. 2வது அந்த 10 பேர் வழிபாட்டு ஸ்தலத்துல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சாமி உள்ள இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, வீரபிரம்மங்கார். காலஞான சாஸ்திரம் எழுதப்பட்டவர். அவரு ஒரு குடும்பஸ்தர். ம். அப்படி இருக்கும்போது அவர் காலஞான சாஸ்திரம் எழுதியிருக்காரு. இன்னைய டைம் இந்த நேரத்துல, இந்த நிமிஷத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது. ஆ. இந்த விஷயங்கள் அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நீ செய்தாகணும். நீ ஆ. செய்யறதுக்கு இருக்கிற, அவங்களுக்கு செய். அப்படிங்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, வருங்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு ஒரு நல்ல முறையில ரீச் ஆயி, நல்ல பேருக்கு 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எதுக்குமே இப்ப நீங்க சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, என்னால வந்து பார்த்தீங்கன்னா, உயிரே வேண்டாம். நம்ம உயிர போயிட்டோம். அப்படின்னு நெனைச்சு உள்ள வந்தவங்களுக்கு கூட மறு நிமிஷம் ஒரு மறுஜென்மத்த குடுத்து வாழ வச்சது, குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40, 50 பேருக்கு குடுத்துருக்கும். ம், ம், ம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குறைஞ்சபட்சம் பார்த்துக்கிட்டோம்னா, பொம்பள பசங்கள்ல இருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. அப்புறம் ப்ரமோஷன் கேட்டு ம், ம், ம். இவங்கலாம் கூட வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கூட ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. திருவண்ணாமலையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐயா வந்திருந்தாரு டிஎஸ்பி ஐயா. அவரு வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போனாரு. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பகவானுடைய அனுகிரகத்தினால, அவருடைய அன்பால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. என்ன மட்டும் கடைசி வரைக்கும் அவருடைய பாதத்துல வச்சிருந்து, என் மூச்ச அவர் பாதத்துல கொண்டுட்டு போனா சந்தோஷம்னு நெனைக்கிறேன்.
இப்போ உங்களுக்கும் இங்கதான் ஜீவ சமாதி அமைய போதா? எனக்கும் ஜீவ சமாதி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப 3 வாட்டி 2 வாட்டி போயிட்டு வந்துருச்சு. அநேகமா அடுத்த வாட்டி ஒரு வேளை போனாக்கா பகவானுடைய திருப்பாதத்துல சரணாகதி அடைவேன்ட்டு நம்பிக்கை இருக்கு. இங்க வந்து கட்டை விரல் சித்தர்கள் வாழ்வதா ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு எப்பாவது வாய்ப்பு கிடைச்சா திருத்தணி வந்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணுங்க. ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல. இந்த ஊரோட பேர் என்ன ஐயா? ஓம் குரு ஞானபிரம்மங்கார் சுவாமியுடைய பேரு. ஓம் குரு ஞானபிரம்மங்கார் சித்தர் ஆலயம். இந்த ஊர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பொம்பராஜபுரம். திருத்தணியில இருந்து 43 63 T5 சஞ்சுவார் பஸ். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் அநேகமான பஸ்ஸுகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த பஸ்ல நீங்க வந்தீங்கன்னா மடம்னு கேட்டால இறக்கி விட்டுருவாங்க. மடம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓம் குரு ஞானபிரம்மங்கார் சித்தர் ஆலயம். மடம்னு கேட்டீங்கன்னால சொல்றாங்க. சிறப்பு. எப்பாவது வாய்ப்பு கிடைச்சா வந்து பாருங்க. ஐயா நீங்க எப்ப இருப்பீங்க? உங்களை ஒருவேளை தரிசனம் பண்ணணும்னா? இப்போ நான் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா அநேகமா இங்கதான் இருப்பேன். 2வது வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்கேயாவது கொஞ்சம் வெளியே போற மாதிரி இருந்துச்சுன்னா போயிருவேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிதேவதையா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான். அதிதேவதையா இருக்கிறது சனி பகவான். இப்ப இந்த இடத்த வந்து இப்ப பேஸ் பண்ணி அதாவது இந்த இடத்த வந்து அவர் முழுமையா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு. நீலாதேவி சமேதர் 5.25 அடியில வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த இடத்துக்கு இப்ப அதிதேவதை. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சனியினுடைய கிரகங்கள் எப்பேற்பட்டதா இருந்தாலும் ஒரு மனுஷன் வந்து மனைவியை விட்டு பிரியறதுக்கும் சனிதான் காரணம். அதே மனுஷன் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கும் சனிதான் காரணம். அந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா 5.25 அடியில மனைவியோட சேமமா இருக்கிறாரு. இந்த இடத்துக்கு அதிதேவதை சனி பகவான். எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சனி கொடுத்தார் தடுப்பார் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து ஒருத்தர் கால் வைத்தார்கள் என்றால் வாழ்க்கை மாறிடும். 99% வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்ல வேண்டிய வாய்ப்பு கிடையாது. பகவானுடைய அனுகிரகம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 99% கம்பல்சரியா அவங்களுக்கு கிடைக்குங்கிறது என்னுடைய பூர்வமான நம்பிக்கை. நிறைய மக்கள் இங்க தேடிட்டு வர்றாங்க. நாங்களே இன்னைக்கு வந்து ஐயாவை ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் சந்திக்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா சித்தருடைய அனுகிரகம் இருந்தா நீங்கள் தேடக்கூடிய தேடுதல்ல இது கூட உங்களுக்கு தீர்வா அமையலாம்.